புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிதன்யாவோட தற்கொலைக்கு அப்புறம், இப்ப கவின் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா, ஜாமீன் கிடைச்சிருக்கு. கவினோட தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க வரதட்சணை கேட்கவே இல்ல அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து வரதட்சணை கேட்கவே இல்ல அப்படிங்கிற சமயத்துல, எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ரூ. 70,00,000 மதிப்புள்ள கார் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதையும் மீறி இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரிதன்யா வந்து 3 சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. நார்மலா இப்ப எல்லா பீப்பிள்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு வச்சிருக்காங்க. அவங்க பிசினஸ்க்கு, ஃபேமிலிக்கு, பெர்சனலா யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் 3 சிம் கார்டு வந்து நார்மலா வச்சிருக்க கூடாதா? இதுல வந்து சந்தேகப்படுற மாரி என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 11 வயசு பையன் கூட அவங்க வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன அப்டின்னா, நெறைய பேர்த்துக்கு தன்னோட ஈக்குவல் வயசுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ விட, ஒண்ணா தன்னோட வயசு அதிகமானவங்க, இல்ல வயசு கம்மியானவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ, அவங்க வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு பையன் கூட, அதாவது அது ஒரு 11 வயசு பையன். அது கூட ஒரு ஃப்ரெண்டா இந்த மாரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ, இதெல்லாம் வந்து சொல்லி இதனோட வழக்க வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.